கிறிஸ்து பிறப்பின் மையமாக இருக்கிறது. உலக அமைதி தொடங்கி உலக அமைதி வரைக்கும் எல்லாவற்றையும் உள்ளடங்கிய அமைதியை பயணிக்கிற ஆவணம் செய்து இந்த கிறிஸ்து பிறப்பு பெறுகிற நமக்கு விருப்பு கிடைக்கும். கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. பெரும் புயலும் பெருவெள்ளமும் நம்மை கடந்து செல்ல இறைவன் நம்மை இந்த பேரிடரில் இருந்து காத்திருக்கின்றார். எங்களுக்கு ஒரு புதிய வாழ்வை அருளுகின்றார். ஒரு புதிய ஆண்டையும் அருளின் ஆண்டையும் நமக்கு தருகின்றார். நம் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பிறப்பு விழாவை கொண்டாட இந்த நள்ளிரவிலே பேராலயத்திலே ஒன்று கூடியிருக்கிற உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்று இறைவனுடைய ஆசியை பெற்று கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்விலே நாம் இவ்வுலக வாழ்வில் இன்ன விளைவுகள் மத்தியிலும் அவற்றுக்கு முகம் கொடுக்கும் வாழ அருள் வேண்டுமோ. தூய மத நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிக்க வேண்டுமோ. பாவங்களை மன்னித்து நம்மை நிலவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இனத்தாரை கல்வி பெருகச் செய்தீர், அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகன்
திருப்பெயர் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைக்கு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதி நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அனுபவம் என்ன மாற்றம் என்று கேட்டார். அப்பொழுது ஒரு சீடன் இருளிலே ஒளியில வந்த பிறகு எங்களுக்கு வெளியே இருக்கிற எல்லாம் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு சீடன் இருளுக்கு வெளியே வந்து ஒளியிலே இருக்கிற பொழுது மற்ற மனிதர்களை எல்லாம் நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். மூன்றாவது சீடன் இருளிலே இருந்து நான் ஒளிக்கு வருகிற பொழுது ஒவ்வொரு மனிதனும் கடவுளுடைய பிள்ளை என்பதையும் அவன் என் சகோதரன் என்பதையும் நான் காண்கின்றேன் என்று சொன்னார். இயேசுவின் அன்புமிக்க சகோதரர்களே, இன்றைய பெருவிழாவின் முதல் வாசகத்திலே முதல் வசனம் சொல்லுகிறது, கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டனர். இயேசுவினுடைய வருகையிலே பேரொளி நமக்கு கிடைத்தது என்றால் இந்த மூன்றாவது சீடன் சொன்ன உணர்வு பூர்வமான ஒரு மாற்றம்தான் அந்த பேரொளி. இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதம் எப்படி வாழ்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். அந்த மனிதம் சிதைந்தது. அந்த சிதைந்த மனிதத்தை மீண்டும் புதுப்படைப்பாக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனு எடுத்து நம்மிலே ஒருவரானார். அவருடைய பேரொளியிலே மனிதம் புதிய பார்வை பெற்றது. ஒவ்வொருவரும் தான் கடவுளின் பிள்ளை, கடவுள் என்னோடு இருக்கிறார், இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு, ஒவ்வொருவரும் தான் இறைவனின் பிள்ளை என்பதையும் மற்றொருவரும் எனது சகோதரன் என்ற சகோதரத்துவ உணர்வையும் பார்க்கின்ற அந்த ஒளியில்தான் கிறிஸ்து கொண்டு வந்த பேரொளி. அந்த கிறிஸ்துவின் ஒளியிலேதான் நாங்கள் இப்பொழுது வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம், அந்த பெரும் கொடையையும் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்து நம்பிக்கை சகோதரர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவாக்கினராகவே முன் அறிவிக்கப்பட்ட எதிர்பார்க்கப்பட்டிருந்த மீட்பர். எசாயா இறைவாக்கினருடைய நூலிலே 1 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, எருது
தனது உரிமையாளரை அறிந்து கொள்கிறது. கழுதை தனது தலைவன் தனக்கு தீனி போடுகிற இடத்தை அறிந்திருக்கிறது. இஸ்ராயேலோ ஒன்றும் அறியவும் இல்லை, என் மக்களோ இன்னும் ஒன்றும் உணரவும் இல்லை. இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் எல்லோரும் அதனுடைய இல்லங்களில் அமைக்கிற பாலன் குடியிலே இந்த 2 வீரர்களும் எருது கழுது. இந்த படைப்புகளே தமது தலைவனுடைய இருப்பிடத்தையும் தலைவனையும் அறிந்திருக்கிறது. ஆனால் படைப்பின் உன்னத படைப்பாகிய மனிதன் தன்னை படைத்தவனை தனது தலைவனை இன்னும் அறியவும் இல்லை, இன்னும் உணரவும் இல்லை. இது இறைவனுடைய முறைப்பாடு. மனிதனுடைய முறைப்பாடு ஒரு பக்கத்திலே இருக்கிறது. எசாயா எரேமியா இறைவாக்கினர் கூறுகிறார் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மனிதனும் இறைவன் தன்னோடு இருக்கிறதை உணர முடியாத அவலத்திலே வாழ்கிறது. இஸ்ராயேலே துன்ப வேளையில் அதன் மீட்பது ஏன் நீ ஒரு அந்நியனைப் போல இரவு மட்டும் வந்து தங்க வருகிற வழிபோக்கனைப் போல உமது மக்கள் மத்தியிலே ஏன் அப்படி இருக்கிறீர்கள்? இது மக்களுடைய ஒரு முறையீடாக மனிதர் சார்பாக எசாயா எடுத்துச் சொல்கிறார். இறைவன் தங்களோடு இருப்பதை அவர்கள் உணர முடியாதவர்களாக இருக்கிறார். அவர்கள் அந்நியன் போல இதா தங்களுக்கு வந்து அந்த விடுதியிலே தாங்கி போகிற இங்கே இருக்கிற லாட்ஜுகள், விடுதிகள், ஹோட்டல்களிலே தாங்கி மனிதர்களோடு அந்த இடத்திலே வாழுகிற எந்த மனிதரோடும் எந்த தொடர்பும் இல்லாதவர்களாக இருந்து போகிறவர்களைப் போல நீ இருப்பது ஏன் என்ற உணர்விலே மனிதர் இருக்கிற பொழுது அந்த முறையிலும் இந்த 2 முறையீடுகளும் இங்கே நிவர்த்தி செய்யப்படுகிறது. முதலாவதாக இறைவன் தன்னை வெளிப்படுத்தியது மனிதர்களுக்கு. அந்த மனிதர்களுக்கு இடையர்களுக்கு வானதூதர்கள் சொன்ன செய்தி, உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை, மண்ணுலகிலே அவர் தயவு பெற்றவர்களுக்கு அமைதி. ஆண்டவர் இயேசு தங்குவதற்கு அவர் தெரிந்து கொண்ட இடம் மாட்டுத் தொழுவம். பெரிய அரசர்கள் வாழ்கிற இயேசு ஒரு அரசர், மீட்பர், தாவீதின் குலத்திலே வந்து பிறந்தார். ஆனால் அவர் தன்னை வெளிப்படுத்தியதை மாட்டுத் தொழுவத்தில் எல்லாரும் அணுகக்கூடிய அவர் பெத்லேயமிலே பிறந்தார். ஆனால் அந்த செய்தி அறிவிக்கப்பட்டது இடையர்களுக்கு. அந்த இடையர்கள் மந்தைகளோடு மேய்ச்சல் நிலங்களிலே இருந்தார்கள். பெத்லகேமிலே இந்த வானதூதர்கள் சென்று அறிவிக்கவில்லை. ஏனெனில் இறைவன் வெளிப்பாட்டை பெற்றிருந்தவர்கள் அதை அறியக்கூடிய நிலையில் இல்லை. அவர் ஊருக்கு வெளியே குளிரிலே நடுங்கிக் கொண்டு தங்களுடைய கிடைக்கு காவல் இருக்கின்ற இடையர்களோடு இருந்தவர்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டார். இயேசு பிறந்த நேரம் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்கப்படுகிறது. அகுஸ்து சீசர் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். இந்த கணக்கெடுப்பு மனிதர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் ஒரு நாட்டிலேயும் என்றது அந்த நாட்டு அரசு கணக்கெடுக்கிறது. பல்வேறு தேவைகளுக்காக, மக்களுடைய அபிவிருத்திக்காக பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை தீர்க்குவதற்கும், அது மட்டுமல்ல மக்களுடைய வரி பணத்தை அறவாக்குவதற்கும் இந்த தகவல்கள் தேவைப்படலாம். முக்கியமாக செசார் அகுஸ்து சீரசருக்கு இது தேவைப்பட்டிருக்கலாம், கணக்கெடுப்பு வரிக்காக. மனிதர்கள் என்ற ரீதியிலே இந்த கணக்கெடுப்பிலே கணக்கெடுக்கப்படாமல் இருந்தவர்கள் இந்த இடையர்கள். அவர்கள் மனிதர்களாகவே கணக்கில் எடுக்கப்படவில்லை. அந்த கணக்கில் எடுக்கப்படாத மனிதர்களுக்குத்தான் இயேசுவினுடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டது. அவர்கள் பெத்லகேமுக்கு செல்கிறார்கள். கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், ஊரங்கட்டப்பட்டவர்கள், இவர்கள் சார்பாக இறைவன் இருக்கின்றார்.
உமது மாட்சியின் பேரொளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணா